Hi guys, welcome back to Lakshna Motors and Painting. This is Clinton here. So இன்னைக்கு நியூ இயர் அதுமா பார்த்தீங்கன்னா செகண்டா ஒரு புல்லட் வந்து கஸ்டமருக்காக ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ண வண்டியை டெலிவரி கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர் வந்திருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. கஸ்டமரோட புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பின் டு பின்னாக ரெடி பண்ணியிருக்கிறோம். மெயினாக இந்த வண்டியை கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்டர் பெட்ல இருந்து செல்ஃப் ஆல்ட்ரேஷன் ஆல்ரெடி இருந்தது. பட் ஆனால் செல்ஃப் ஒர்க்கிங்ல இல்லை. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே, ஆனால் சென்டர் பெட்டாக இருந்தாலும் பயங்கர வைப்ரேஷன் வருது, என்னால் ஓட்டவே முடியல, என்னால் கீரில் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டு. நான் வீடியோ ரெண்டில் இந்த வண்டி என்ன கண்டிஷனில் வந்ததுன்னு நான் காட்டுறேன், அதையும் பாருங்கள். வண்டி எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. பட் ஆனால் ட்ரைவ் பண்ணவே முடியல, பயங்கர வைப்ரேஷனு, மண்டையெல்லாம் பயங்கரமாக உதறதுண்ணா. அதே மாதிரி கீர் பாக்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சென்ட்ரு பெட்டாக இருந்தாலும் ஃபுல் வைப்ரேஷன் வருதுன்னு சொன்னார். ஸோ நம்மளும் ஒர்க் எடுத்துகிட்டு எல்லா வேலையுமே நம்ம செஞ்சு பார்த்தோம். இன்ஜின் ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கைனடிக் ப்ளூ கேட்டிருந்தாரு. டீலக்ஸில் பெயிண்ட் குரோமியம் எல்லாமே கர்நாடக பம்பர்லேருந்து எல்லாமே பின் டு பின்னாக ரெடி பண்ண சொன்னார். மெயினாக இன்ஜின் வேலை, கீர் பாக்ஸு, கிளச் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கணும் அப்படின்னாரு. நம்மளும் எல்லாமே தரவாக பண்ணிட்டோம். தரவாக செஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பயங்கர வைப்ரேஷனு. எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சென்டர் பெட்டாக இருந்தது, கீழே பெட் போல்ட் எல்லாமே லூஸாக தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வேலையை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவியான வைப்ரேஷனு. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல்ல ஃபால்ட் இருந்ததுங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சென்டர் பெட் இருந்தால் வைப்ரேஷன் வராது அப்படிங்கிறது கிடையாது. சென்டர் பெட்டாக இருந்தாலும் வைப்ரேஷன் வரும், சைடு பெட்டாக இருந்தாலும் வைப்ரேஷன் வரும். அது என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதையும் கஸ்டமரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பக்காவாக செல்ஃப் ஒர்க்கிங் ஆகலேருந்து, செல்ஃபில் எந்த கம்ப்ளைண்ட் ஃபியூச்சரில் வராமல் இருக்கிற மாதிரி சார்ஜர்லேருந்து நம்ம எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறோம். ஹைட்ராலிக் ஃபோர்க்லேயே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபோர்க்லேயே டிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அலாயில் போட சொல்லியிருந்தாரு. ரெண்டு டயர் டியூப்மே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருந்ததுனால அதையவே போட சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக பம்பரு, பேக்கில் டபுள் சைடு சாரி கேடு, இதில் வந்து லக்கேஜ் கேரியரு, எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த வண்டிக்குமே எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்றதை கஸ்டமரும் உங்களுக்கு சொல்லுவாருங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட விண்டேஜ் பைக்கு இதே மாதிரி தரமாக ரெடி பண்ணணுமா, நம்மளோட ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம ஷாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வண்டிக்கு நான் செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஹைட்ல ஓடுறது, பீச் சவுண்ட் எல்லாமே கேளுங்க. இந்த வண்டிக்கு இன்ஜின் வேலை பக்காவாக செஞ்சுருக்கிறோம். ஸோ ஸ்லோ ஸ்பீடு ஓடலேருந்து பீச் சவுண்ட் எல்லாமே கேளுங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு சாரி கேர் போட்டிருக்கிறோங்க. கேஸ் ஆக்கப்ஸர் இருந்து சேஞ்ச் பாக்கெட்லேருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்கிறோம். சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர் சீட் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே சீட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஸ் போட்டிருக்கிறோம். மீதி எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செஞ்சுருக்கிறோம். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த வண்டிக்கோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்றதை கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் தான் நமக்கு வந்து ஒர்க் கொடுத்துருந்தாரு. பேர் எங்கேருந்து வராருன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஈரோடுங்க. சரி, ஓகே ஓகே. வண்டி கொடுக்கும்போது எப்படி இருந்தது? வண்டி பார்க்கும்போது கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்தது. உங்களை நம்பி விட்டேன். நல்லா நீட்டா பெயிண்டிங் பண்ணி பளிச்சுன்னு கொடுத்துருக்கீங்க. ஒரு மாதிரி பெயிண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. நான் நினைச்ச மாதிரியே 10 வருஷத்துக்கு வர மாதிரி பளிச்சுன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப திருப்தியா இருக்குது. மெயினா விடும்போது வைப்ரேஷன் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்க? நல்லாவே வைப்ரேஷன் வந்துச்சு. அப்போ வந்து ஓல்டு ஹேண்டில் பார் காருக்கும் நல்லாவே வைப்ரேஷன் வந்துச்சு. இப்போ வந்து நல்லா நீட்டா நான் சொன்ன மாதிரியே இந்த பளிச்சுன்னு ரெடி பண்ணி கொடுத்தது சுத்தமா வைப்ரேஷனே வரல. பளிச்சுன்னு வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கு. அந்த ஃப்ளை வீலும் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதுவும் நல்லா 5 வீலும் மைண்ட் கம்ப்ளைண்ட் பெண்ட் ஆயிடுச்சு சொல்ல போனா. பெண்ட் ஆகி அதையும் பார்த்து நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்க நல்லபடியாவே. சரி, ஓகேங்க. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் திருப்தியா இருக்குங்களா? அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா ஒரு ரவுண்டு போயிட்டே தான் வந்தோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொல்லி ரொம்ப திருப்தியா இருந்தது. சுத்தி நம்ம வண்டியை தான் எல்லாம் பாக்குறாங்க. சரி, எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இந்த வண்டிக்கு? இப்போ நான் இப்போ வந்து நம்ம வண்டிக்கு 1,40 வந்து 1,40,000 செலவு பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீசல் பிளேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 140 செலவு வந்துருக்குது. செல்ஃப் வந்து ஆல்ரெடி இருந்தது. செல்ஃப் வந்து ஆல்ரெடி ஆல்ட்ரி இவங்களே பண்ணி வச்சிருந்தாரு. ஆக்சுவலா இந்த வண்டி வந்து செகண்ட் லெவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. செல்ஃப் ஆல்ட்ரி இருந்தது. பட் ஆனா செல்ஃப் ஒர்க்கிங்ல இல்ல. செல்ஃப் ஒர்க்கிங்ல ஒயரிங் எல்லாமே பாக்குற மாதிரி இருந்தது. ஸோ எதுக்காக சொல்றேன்னா, நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க, ஓ செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணி டிஸ்க் அலாவில் எல்லாமே போட்டு 140 தான் வந்திருக்கான்னு நினைப்பீங்க. இவர் வந்து நம்ம செல்ஃப் நம்ம ஆல்ட்ரு பண்ணல, ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா செல்ஃப் மட்டும் ஆல்ட்ரு பண்ணாலே அதுக்கு ஒரு 30,000 எக்ஸஸா வரும். இதுதான் அந்த டிஃபரன்ஸ் வருது. சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி வரும். நீங்களும் நிறைய வண்டி நம்ம ரெஸ்டோர் பண்ண பார்த்துருப்பீங்க. சொல்லப்போனா உங்க இதை பார்த்துட்டு தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து அங்க இருந்தேங்க, அந்த காரணம் இந்த காரணத்துக்கு வந்திருக்கேன். சரி, உங்களோட வீடியோ பார்த்து தான் கொண்டு வந்து விட்டேன். நீங்க ஆல்ரெடி இன்னொரு வண்டி வேற பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. உங்க அண்ணனுக்கு இதே மாதிரி கம்பெனி இன்ஜின் வாங்கிருக்கேன். சரி, ஓகே ஓகே.
ரொம்ப நன்றி ஒர்க் கொடுத்ததுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.